கிறிஸ்டியன் வில்கம் கெரிக் பொமரேனியா நாட்டில் 1742 பிறந்தார். ஹாலே சர்வகலா சாலையில் ஆசிரியராகவும் ஆதரவற்ற குழந்தைகளை கவனிக்கும் செயலராகவும் பணியாற்றினார். இந்தியாவில் மிஷனரியாக வர கப்பல் ஏறினார். 1766 ஆண்டு ஆரம்பத்தில் புறப்பட்ட கப்பல் ஜூலை முதல் நவம்பர் வரை கடும் புயலில் அகப்பட்டது. சென்னை பட்டணத்தின் கரையை அடைந்த போது மீண்டும் புயல் வீசி கப்பல் படுசேதம் அடைந்தது. கப்பல் இலங்கைக்கு அடித்து செல்லப்பட்டது. இலங்கையில் தரையிறங்கிய கெரிக் அங்கு 3 ஆண்டுகள் சுவிசேஷ பணியை செய்தார். பின்னர் இந்தியா வந்தார். கடலூர் பகுதியில் சுமார் 10 வருடங்கள் தேவ பணியை செய்தார். திடீரென்று ஏற்பட்ட வியாதியால் மக்கள் பலர் மாண்டனர். கெரிக் தனது 30 வயது மகனையும் 20 வயது மகளையும் இழக்க கொடுத்தார். சோர்ந்திடாமல் இயேசுவை பற்றி கொண்டு தன் பணியை கெரிக் மீண்டும் தொடர்ந்தார். தன்னால் இயன்ற மட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட ஓய்வின்றி உழைத்தார். இழப்புகள் மற்றும் சோதனைகள் மத்தியில் நம்முடைய ஆர்வம் எப்படி உள்ளது?